தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியார் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய இந்த திருப்பலியை நாங்கள் தொலைக்காட்சியூடாகவும் இணைய வழியூடாகவும் பங்கு பெற்றுகின்ற ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காகவும் அனைத்து மக்களுடைய கருத்துக்களுக்காகவும் சிறப்பாக இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றோம். இன்னும் விசேஷமான முறையிலே நம்முடைய நாட்டிலிருந்து இந்த போதுவஸ்து என்கின்ற இந்த அரக்கன் ஒழிய வேண்டும் என்ற முயற்சியோடு செயற்படுகின்ற நம்முடைய அரசாங்கம் சிறப்பான பலனை அடையவும் இந்த நாட்டை போதுவஸ்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ள இந்த தவக்காலத்தில் இறைவன் விசேட அருளை கொடுக்க வேண்டும் என்று இன்றைய திருப்பலியில் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மரண நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, என்றும் நேர்மையானதை நினைத்து அதனை உடனடியாக செயற்படுத்தும் உள்ளத்தை எங்களுக்கு தந்தருள வேண்டுமென்று மன்றாடுகின்றோம். உம்மால் அன்று உயிர் வாழ இயலாத நாங்கள் உமக்கு ஏற்ப வாழ ஆற்றல் பெறுவோமாக. உம்மோடு தூயாவியார் ஒன்றை பிளறிவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற உமது மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். என் வாக்கு என் விருப்பத்தை செயல்படுத்தும். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 55, இறைவசனங்கள் 10 தொடக்கம் 11 ஏறாக. ஆண்டவர் கூறுவது: மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளர செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பி செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக: நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார். நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார். நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன். அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தின் என்றும் அவர் என்னை விடுவித்தார். நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்குள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான். ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார்.
அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார். நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார். ஆண்டவர் கண்கள் நீதிமான்களை நோக்குகின்றன. அவர் செவிகள் அவர்களது மன்றாட்டை கேட்கின்றன. ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோர்க்கு எதிராக இருக்கின்றது. அவர் அவர்களின் நினைவே உலகில் அற்று போகச் செய்வார். நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார். நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவி சாய்க்கின்றார். அவர்களை அனைத்து இடுக்கண்ணினின்றும் விடுவிக்கின்றார். உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார். நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார். மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாச்சல் ஒவ்வொன்றிலும் வாழுவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் இறைவிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரைப் போல பிதட்ட வேண்டாம். மீதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என்று அவர் நினைக்கின்றார்கள். நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம். ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை தந்தை அறிந்திருக்கின்றார். ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும், தீயோண்டமிருந்து எங்களை விடுவியும். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் ஒன்றென்றும் மக்கே உரியது. ஆமேன். மற்ற மனிதர்கள் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களாகில் உங்கள் விண்ணகத் தந்தையும் உங்களை மன்னிப்பார். மற்ற மனிதர்களை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார். இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளில் முதல் வாசகம் இந்த தவக்காலத்தில் நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான கடமையை நமக்கு எடுத்து எம்புகிறது. இறை வார்த்தையினுடைய வல்லமையை அது எங்களுக்கு எடுத்து எம்புகின்றது. இயேசு 3 முறை பாலைவனத்திலே சோதிக்கப்பட்டார். அந்த 3 முறையும் அந்த சோதனைகளை எப்படி வென்றார் என்றால், இறை வார்த்தையினுடைய பகுதியை அவர் எடுத்து காட்டி. உதாரணமாக, நீர் இறைமகன் என்றால் இந்த கற்களை அப்பமாக்கும் என்று சொன்ன பொழுது இயேசு உடனடியாக இறை வார்த்தையை மனதில் கொண்டு வருகின்றார். மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, கடவுளுடைய வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் உயிர் வாழுகிறார் என்ற அந்த வார்த்தையை பாவித்த பொழுது சாத்தான் அந்த சோதனையை கொண்டு இயேசுவை மேற்கொள்ள முடியவில்லை. 3 சோதனைகளையும் நாங்கள் பார்க்கிற பொழுது 3 முறையும் இயேசு இறை வார்த்தையை பயன்படுத்தி அந்த சோதனைகளை வெற்றுக்கொள்கிறார். இவ்வாறு இறை வார்த்தையை இயேசு பாவிப்பதை பார்த்த சாத்தான் இறை வார்த்தையை பயன்படுத்தி இயேசுவை வீழ்த்தெழுதுக்கு முயற்சிப்பதையும் இந்த 3 சோதனைகளிலே நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இந்த தவக்காலத்திலே நாங்கள் இந்த சோதனைகளிலிருந்து விடுதலை பெற்று
வெற்றி காண வேண்டுமென்றால் இறை வார்த்தையை அதிகமாக வாசிக்க வேண்டும். ஆகவேதான் இசையா இறைவாக்கிற 55ஆம் அதிகாரம் 10 தொடக்கம் 11 வரையான வார்த்தைகள் மிக மிக அழகானவை. இந்த இறை வார்த்தையை மழைக்கும் பனிக்கும் இறைவன் ஒப்படைக்கின்றார். எப்படி என்று சொன்னால், இந்த மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி இந்த உலகத்திற்கு வந்து நிலத்தை நனைத்து முளை அரும்ப செய்து விதைப்பவனுக்கும் விதையையும் உண்பவனுக்கு உடையும் கொடுக்கிறது. அப்படி கொடுக்காமல் அந்த மழையும் பனியும் மேகத்துக்கு திரும்பி போவதில்லை. அதே போல நான் சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தையும் இருக்கும், அதை எதற்காக நான் அனுப்புகிறேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாக திரும்பி வருவதில்லை. அந்த வார்த்தை எதற்காக அனுப்பப்படுகிறார் என்றால், என்னையும் உன்னையும் மனமாற்றுவதற்காக. ஆகவே இந்த தவக்காலத்திலே நாங்கள் தவம், செபம், நோன்பு என்ற 3 விடயங்களை பற்றி பயன்படுத்துகிற பொழுது இந்த இறை வார்த்தை இந்த 3க்கும் அடிப்படையாக இருக்கிறது. எந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் இந்த இறை வார்த்தையை நாங்கள் வாசித்து கொண்டு போகிறோமோ அந்த அளவுக்கு அது அமைதியாக எங்கள் உள்ளத்திலிருந்து எங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டே போகும். இயேசுவைப் போல அது மாற்றிக்கொண்டே போகும். தந்தையைப் போல மாற்றிக்கொண்டே போகும். தந்தை நிறைவுள்ளவராக இருப்பது போல் நீங்களும் நிறைவுள்ளவராக இருங்கள் என்று இயேசு சொன்னது போல எங்களை முழு மனிதர்களாக, எங்களை புனிதர்களாக மாற்றக்கூடிய வல்லமை இந்த இறை வார்த்தைக்கு இருக்கிறது. ஆகவே இந்த தவக்காலத்திலே, இந்த நாளிலே சிறப்பாக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். இந்த இறை வார்த்தையின் மீது ஆவல் கொள்ளவும், அதை வாசிக்கவும் இறைவன் நமக்கு அருள் தர வேண்டும் என்று இந்த வேளையிலே தொடர்ந்தும் இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். நம்முடைய தேவைகளை இந்த வேளையிலே ஆண்டவரிடம் நாங்கள் சமர்ப்பிப்போம். குறிப்பாக இந்த தவக்காலத்திலே, அருளின் காலத்திலே, இரக்கத்தின் காலத்திலே, மன மாற்றத்தின் காலத்திலே இருக்கிற நாங்கள் இந்த உலகத்திலே மனம் மாற தேவையான ஒவ்வொருவருக்காகவும் மன்றாடிக்கொள்ளுவோம். இந்த தவக்காலத்தை அவர்கள் பயன்படுத்த வேண்டும் என்று மன்றாடுவோம். மழையும் பனியும் போல இந்த உலகத்திலே பொழிந்து கொண்டிருக்கின்ற இந்த இறை வார்த்தை எல்லாருடைய மனங்களிலும் சென்று அடைய வேண்டும் என்று மன்றாடுவோம். சிறப்பாக இந்த போதை வஸ்தினாலே மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கின்ற இளைஞர்கள், யுவதிகள், குடும்பத் தலைவர்கள் ஒவ்வொருவருக்குமாக மன்றாடுவோம். இந்த தவக்காலத்திலே அவருடைய இதயத்தை இந்த வார்த்தை தொட வேண்டும் என்று மன்றாடுவோம். இந்த போதை வஸ்தை விற்கின்றவர்களுக்காகவும் மன்றாடிக்கொள்ளுவோம். அவர்கள் இந்த அழிவை உணர்ந்து, ஆன்மாக்களுடைய பெருமதியை உணர்ந்து இந்த தொழிலை விட்டுவிட வேண்டும் என்று மன்றாடுவோம். அன்பு தந்தை இறைவா, நமக்கு தந்திருக்கின்ற இந்த அருளின் காலத்துக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். சிறப்பாக இந்த காலத்திலே நீர் இறை வார்த்தையை மழையைப் போல, பனியைப் போல இந்த உலகத்திலே பொழிந்து கொண்டே இருக்கிறீர். அந்த இறை வார்த்தை எதற்காக அனுப்பப்பட்டதோ, குறிப்பாக எங்களுடைய மனமாற்றத்திற்காக அனுப்பப்பட்ட அந்த வார்த்தை, இந்த மனமாற்றத்தை எங்களுடைய மனங்களிலே செய்ய நீரை துணை புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிறவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மை கெஞ்சி மன்றாடுவோருக்கு மீது இரக்கமாயிரும். உம்மக்களின் காணிக்கைகளையும் வேண்டுதல்களையும் ஏற்று எங்கள் அனைவரின் உள்ளங்களை உம்மிடம் திருப்புவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவாய், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏலும் அது பேரருளாலும் அது நம்பிக்கையாளர் மன தூய்மை பெற்று ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மறைமுறை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்க செய்கின்றீர். அதனால் பக்தியுள்ள வேண்டுதல்களும் அன்பு செயல்களிலும் அவர்கள் மென்மேலும் ஈடுபட்டு நாங்கள் தங்களுக்கு புத்துயிரளிக்கும் மரணிகழ்வுகளில் பங்கு கொண்டு பிள்ளைகளுக்குரிய அருளை நிறைவாக பெற செய்கின்றீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூரோடும் அருளமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அடிகளினத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவன்றி அக்களித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். தூய்மையினத்திற்கு மூற்றுவாகவே முடியாவையை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏன் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவரென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவனிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உடைய திரு அவை நினைவு கூர்ந்தரலும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநாக அனைவரோடும் அத்திரு அவை அன்பில் நிறைவு பெற சிதறலும். மேலும் உயிர்த்தலும் இதன் நோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர்கள் அனைவரையும் இரக்கத்து நினைவு கூர்ந்தும் அது திருமுகோழியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குவந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும்
என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கடலையால் கற்பிக்கப்பெற்று இறைபடிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமெனத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கொள்ள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையே கனிவுடன் கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை அருகில் இருக்கின்றவர்களோடு பாய்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவரே, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். கிறிஸ்துவுடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டு நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருச்சரீரம் என்ற ரத்தம் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். நற்கருணை ஆன்மீக சபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன்.
இறைவனுக்கு நன்றி கூறி செபிப்போமாக. ஆண்டவரே, மக்களின் மனங்களை உமது மாட்சியின் சுடரொளியால் ஒளிவிக்க உம்மை வேண்டுகிறோம். அதனால் அவர்கள் செய்ய வேண்டியவற்றை கண்ணுணர்ந்து சரியானவற்றை செய்ய வலிமை பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவனுடைய அன்பிலும் பாதுகாப்பிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமேன்.